அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானை அடைய இருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சூமு தசூஹு, நோன்பு வையுங்கள், உடல் ஆரோக்கியத்தை பெறுங்கள். மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மருத்துவத்துடைய ஒரு குணத்தை, மருத்துவத்துடைய தன்மைகள் எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே நான் வைக்கப்படுகின்ற அந்த நோன்பு என்பது உடலை பரிசுத்தமாக்கிறது, உடலுடைய கழிவுகளை நீக்குகிறது. எப்படி பாவத்தை அல்லாஹ் நீக்குவதை போன்று உடலுடைய அசுத்தங்களை நீக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள். மருத்துவம் அதைத்தான் சொல்கிறது, மருத்துவரும் அதைத்தான் சொல்கிறார்கள். அப்ப நோன்பின் மூலமா அல்லாஹ் உடலிலே ஒரு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். மேலும் நபிகளார் கூறுகின்றார்கள், இதாஜா ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, ரமலானுடைய மாதம் வரும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து வைக்கிறார். சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சு அல்லாஹ் இந்த சமுதாய மக்களுக்காக சொர்க்கத்தை எல்லாம் வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கம் மூடப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடியார்களுக்காகவே அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். இரண்டாவதா நபிகளார் சொன்னார்கள், அதே போன்று நரகத்துடைய வாசலை அல்லாஹ் மூடி வைக்கிறார். நரகத்துடைய வாசலை அல்லாஹ் மூடி விடுகிறான். நரகம் திறந்திருக்கும், அப்படிப்பட்ட நரகத்துடைய வாசலை அல்லாஹ் மூடி இருப்பதாக நபிகளார் பதிவு செய்கின்றார்கள். அடுத்து சொன்னார்கள், ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு அவர்களை கட்டி போட்டு விடுகிறான். விலங்கின் மூலமாக, கைது செய்வது மூலமாக ஷைத்தானை கட்டி போட்டு விடுகிறான். எனவே உங்களுக்கு அமல் செய்வதற்காக வேண்டி சொர்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறான், நரகத்தை மூடி வைத்திருக்கிறான். ஷைத்தானை அல்லாஹ் அவர்களை கட்டி வைத்திருப்பதாக நபிகளார் பதிவு செய்கிறார். ரமலானுடைய எல்லா அமல்களை செய்கின்ற தௌஃபீக் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.